பேங்க் லோன் வாங்க போறீங்களா? இந்த வீடியோ பார்க்காம நிச்சயமா வாங்க போவாதீங்க. நீங்க ஒரு பிளாட் வாங்கணும், இல்ல ஒரு வீடு வாங்க போறீங்க, இதுக்கு நான் லோன் வாங்கணும், இதுக்கு எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு பாக்குற எல்லாருக்கும் சந்தேகம் நிச்சயமா இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்க டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடுங்க. நீங்க ஒரு சேலரி பர்சனா இருக்கீங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டிய தகவல் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, 3 months சேலரி ஸ்லிப், 1 year ஸ்டேட்மெண்ட் தர வேண்டிய சொல்லுங்க. இதுவே நான் சேலரி சொன்ன நான் ஓன் பிசினஸ் செய்யறேன், நான் சொந்தமா தொழில் செய்யறேன், எனக்கும் அதே ப்ரூஃப் தான் கொடுக்கணும் நிச்சயமா இல்லைங்க. உங்களுக்கும் கொஞ்சம் வேரியன்ஸ் இருக்கும். உங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ப்ரூஃப் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, 1 year ஸ்டேட்மெண்ட், 3 year ஐடி கார்டு. இதெல்லாமே என்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க நிச்சயமா உங்களுக்கு லோன் கிடைக்கும். நீங்களும் ஒரு பிளாட்டும் வீடும் வாங்கலாம். இல்ல என்கிட்ட இருந்து ஒரு ப்ரூஃப் ஏதாச்சும் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்க பேங்க் கிட்ட தெளிவான தகவல் கேட்டு வாங்கலாம். ஒரு சில பேருக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு நிச்சயமா இருக்கும். ஒரு சேலரி பர்சனுக்கும் ஒரு பிசினஸ் பர்சனுக்கும் ஒரு 2 விஷயம் தான். இவங்களுக்கு சேலரி ஸ்லிப் தேவைப்படும், அவங்களுக்கு 3 year ஐடி தேவைப்படும். என்கிட்ட ஒரு சேலரி ஸ்லிப் இல்ல, எனக்கு லோன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடைக்குங்க. நீங்க உங்க வேலை செய்யற இடத்துல ஒரு லெட்டர் பேட்ல இந்த மாதிரி ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் பேட் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு லோன் இன்ஜூட் ஆகும். ஒரு ஓன் பிசினஸ் செய்யறவங்களுக்கு என்கிட்ட ஐடி